நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வேறு சபைக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கல. இந்த விடுதலை சபைக்கு வந்து தான் எங்களுக்கு வாழ்க்கையில் விடுதலையே கிடச்சிது. அநேக மாந்திரிக கட்டுகளில் நாங்கள் எல்லாத்தையும் எழுந்துட்டு வனாந்திரத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் தான் கிருபையாக எங்களை இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு விடுதலை தந்து, என் கணவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 5 மாதம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டேயும் எந்த உதவியும் நாங்கள் கேட்கல. தேவன் கிருபையாக எங்களை 5 மாதமாக எங்களை வழி நடத்திட்டு இருக்கார். எங்கள் தேவையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கார். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வருமானம் அவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருக்கார். ஆனால் நான் வந்து யாருக்கிட்டேயும் இந்த 5 மாதம் உதவின்னு நான் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் நான் தேவன்கிட்ட மட்டும்தான், ஏசப்பா கிட்ட தான் எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பேன். அவர் தான் எங்களை இந்த 5 மாதமாக எங்களை வழிநடத்துகிற. அநேக இக்கட்டுகளும் பாடுகளும் எங்களுக்கு போராட்டங்களும் இருந்தாலும், போனால் இந்த மாதம் அமாவாசை கூட எங்களால் சர்ச்சுக்கு வர முடியாத அவ்வளோ தடைகள் வந்தது. ஆனால் தேவன் கிருபையாக எங்களை இந்த அமாவாசை நாளில் கூட என்னை கொண்டு வந்து இந்த மந்திர கட்டுகள்லேருந்து எனக்கு விடுதலை தந்து ஆசீர்வதித்தார். தேவனுக்கே கோடானு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்கிறதுக்கு எனக்கு நேரங்கள் போதாது. ஆனாலும் கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் இவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு கூட ஒரு கேள்விக்கு பதிலாக இருந்தது. கிறிஸ்துமஸ் காலையில் அவருக்கு அப்படியே ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, எக்கல் வந்துகிட்டே இருக்குது, 2 கால் வீங்கி போச்சு. ஆனால் அவர் வந்து கிறிஸ்துமஸ்க்கு ரெடியாகனா என்னால் வர முடியாது, நான் எக்கல் வந்துகிட்டே இருக்குது, நான் எப்படி வந்து அங்கே உட்காருன்னு சொன்னார். ஐயா அப்போ தான் புறப்பட்டு இங்கே சபைக்கு உள்ளே வரத்துக்கு வராரு. உடனே கூப்பிட்டு சொன்னேன், இது போல் அப்பாவுக்கு எக்கில் நிற்கலப்பா, அது தொடர்ந்து வந்துனே இருக்குது என்னன்னு வந்து உடனே தலையில் கை வச்சு ஏசப்பா கிட்ட மரணக்கட்டு உடைக்கிறேன்னுட்டு அவருக்கு ஜெபித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் எழுந்து புறப்பட்டு அப்போ தான் கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனைக்கு வந்தார். அங்கே உட்காந்துருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, அந்த மரணக்கட்டு உடையிலனா இன்றைக்கு எப்படி இருந்திருப்பேன், நீ பேசாமல் நான் எல்லோரும் போகிறாங்க, நம்ம அப்புறம் போகலாம் இப்படி உட்காந்துருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருன்றும் எனக்கு அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு பலனோடு இருந்து இந்த புதிய வருடம் காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி இந்த சிறு சாட்சியை முடித்துக்கொண்டு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற நீதிமான்கள் தேவை, ஒரும்பணப்படுகிற நீதிமான்கள் தேவை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாமே ஏசாயா 57:1 என்ன சொல்லுது பாருங்க. அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஐயா எங்கள் மாமா பாஸ்டரு மாமா இறந்துட்டாருன்னாரு, அழுதுட்டாரு. சரி நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன், ரொம்ப வேலை பிஸியாக இருக்குது, ரொம்ப டயர்டு என்னென்ன. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னோட உணர்த்தினார், அவருக்கு 5 மொழி தெரியுமா, கர்த்தருக்காக வைரக்கம் என்ற ஒரு ஊழியக்கார். நேற்று காலைல 6 மணிக்கு இறந்துட்டார், இன்னும் காலைல 10 மணிக்கு அடக்கம். இன்னைக்கு போகலான்னு பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நாளை தினம் குறித்து நம்மளோட மேன்மை பாராட்ட முடியாது. எனக்கு எப்போ எந்த டைமில் ஊழியத்துக்கு எங்கே ஓடணும்னு எனக்கு சொல்ல முடியாது. 108 ஆம்புலன்ஸ் போல் நான் ஓடிட்டுருக்கிறேன். அதனால் நேற்று அவரை சந்திப்பதற்கு இங்கேருந்து மாதரபாக்கம் பயங்கரமான ஒரு வில்லேஜ், காட்டுக்குள்ளே நைட்டு போகிறோம் நாங்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை அவரை பார்ப்பதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தந்தார். அப்போ இந்த பிரசங்கத்தை தான் நான் நான் தான் கார் டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கும்மிடிப்பூண்டி மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து மாதரபாக்கம் போகிறேன், அட்ரஸே தெரியாது, ஆனாலும் இப்படியே போயிட்டு இருக்கிறோம். அவர் போய் பார்த்துட்டு ஒரு 4 ஆறுதலான வார்த்தை பேசலான்னு போனேன். எனக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் மைக்கு பிடிச்சாரு, அவர் பார்த்து பேசினுக்கிறாரு. நான் அதை முடிச்சுட்டு அங்கே பார்த்துட்டு இன்னொரு மீட்டிங் வரணும், பட்டாபி நகருக்கு வரணும். அங்கேயும் மணி 7:30 ஆயிடுச்சு. ட்ராவலிங் 1.5 மணி நேரம், எவ்வளோ தான் வேகமாக ஓட்டினாலும் 1.5 மணி நேரத்தில் நான் வரணும். அப்போ 7:30 1:30 எவ்வளோ ஆச்சு? 9 மணி ஆயிடுச்சு. மக்கள் 6 மணிலேருந்து உட்காந்துக்கிறாங்க, பாட்டுன்னு கிடக்குறாங்க பட்டாபி நகரில். யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்க உணர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, அவர் அவசரமாக போனோமா பாஸ்ட்டு கொஞ்சம் ஜெபிக்கணுமா அப்படின்னா, அவர் கொஞ்சம் பொறுக்க சொல்லு அப்படின்ட்டாங்க. நான் பொறுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது, வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனாலும்
அந்த நீதிமான குறிச்சி. அங்கே போனால் அவங்க ஒய்ஃபு ஒரு இந்துக்கள் கூட அது போல அழுவ மாட்டாங்க. ஒரே ஒப்பாரி வச்சுன்னு கற்றுது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்க விட மாட்டுது. அதுக்கேற்ற போல பிரசங்கலாம் எனக்கு அங்கே போனவருக்கு ஆண்டவர் எனக்கு கோர்வையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் பேசுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. என்னை கூட காரில் 3 பேர் வந்தாங்க. நம்ம சொன்னாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஐயா உங்களை கொண்டு ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நாங்கள் வாஞ்சியாக வந்தோம், பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. ஆண்டவர் எதை செஞ்சால் நன்மையாக செய்வார். ஒருவேளை நாங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிச்சுட்டு இருந்தேன்னா மணி எனக்கு 10 அங்கேயே ஆகிட்டுருக்கோம். இங்கே மக்களெல்லாம் உட்காந்துருக்குறாங்க வாக்கு தத்துவத்துக்கு, அங்கே உட்காந்துருக்குறாங்க நேற்று சாயங்காலம். ஆனாலும் கர்த்தர் நன்மையாக செய்வார்ப்பா. ஆக மொத்தம் நம்ம வந்தோம் பார்த்துட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. ஒருத்தரும் மனசில் வச்சுக்கிறதுக்கு கிடையாது. அங்கே அப்புறம் தான் அழுவாங்க செத்துட்டு பிறகு, பாஸ்டர் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினார் தெரியுமா, இந்த இயேசு எங்களுக்கு தெரியாது, அது பார்த்து தான் நைட்டும் பகல் எங்களுக்கு உபவாசம் போட்டு ஜெபிச்சாரு. அந்த பாஸ்டருக்காக நீ எவ்வளோ நேரம் ஜெபிச்ச? உங்களை ரட்சிப்பில் வழி நடத்துகிற உங்கள் பாஸ்டருக்காக நீ எவ்வளோ நேரம் ஜெபிச்சுக்கிறீங்க? இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் தான் காட்டியிருப்பார். சத்தியனே தெரியாது, அவர் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஒழுக்கமே தெரிஞ்சிருக்காது, உங்களை நல்ல ஒரு ஒழுக்கத்தில் கொண்டு வந்திருப்பார். அபிஷேகமே பெற்றிருக்க மாட்டீங்க, ஆண்டவர்கிட்ட அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த நீதிமானுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்களேன்? பல சபையிலேருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். நீதிமான் மடிந்து போகிறான். இந்த வசனம்லாம் சபையில் பேசுறது இல்லை. இந்த வசனம்லாம் சபையில் பேசுறது இல்லை, சாவல தான் பேசினுக்கிறோம். எங்கே பேசினுக்கிறோம்? சாவல தான் பேசின்னு கிடக்கிறோம். அங்கே யார் புரிஞ்சுக்க போகிறான்? அதாவது மூக்குலையும் வாயிலையும் தண்ணியும் மூக்கு சளி சிந்தி அடிச்சுட்டு தான் நம்ம கண்ட சத்தியம் காதில் ஏறாது. ஆனால் இது எங்கே பேசணும்? சபையில் பேசணும். அப்போ நீதிமான் என்ற என்ன, அது வேள்வின்னு தெரியாது, அது அருமனை என்ன தெரியல. ஆனால் இந்த வசனம் எங்கே போதிக்கிறாங்க? சாவில் நின்று நான் சாவு போயிட்டு போய் பேசினுப்பாங்க. செத்து பண்ண உள்ள பக்கம் கிடக்குற அவருங்க கேட்க போகிறதில்ல, வேடிக்கை பார்க்கறது வந்துலாம் ஒன்று மண்டல ஏற போகிறதும் கிடையாது. ஒரு பக்கம் மோனம் வச்சுருப்பான், டரநக்கு வச்சுருப்பான், இன்னொரு பக்கம் அழுதுன்னு கிடக்கும், இன்னொருத்தன் பேசின்னு கிடப்பான், ஒருத்தர் பாட்டு பண்ணிருப்பார் தேவ சாயல் ஆகும். ஆனால் அங்கே என்ன பண்ணாது, இந்த பிரசங்கம் எடுக்காது. ஆனால் இதை சபையில் சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு ஜபத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நீதிமான என்னென்ன அருமை தெரியாமல் இருக்கிறாங்களே, அதனால தான் நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் நல்ல மனசுலேயே வச்சுக்கிறது கிடையாது. மனசில் வேறு இதெல்லாம் வச்சுக்கிறது, கண்ட குப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிறது, கண்ட ரசிகரை வச்சுக்கிறது, கண்ட கிரிக்கெட் விளையாடுறவனை வச்சுக்கிறது, வர ரோட்டில் போகிறது வர்றதெல்லாம் மனசில் வச்சுக்கிறது. ஆனால் எதை வச்சுக்கிறது இல்லை? எதை வச்சுக்கிறது இல்லை? நீதிமான் ஆகிய இயேசு. அந்த இயேசு தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். அந்த நீதிமான இயேசு தான் எனக்காக அடிக்கப்பட்டார். அந்த நீதிமான இயேசு என் கால்கள் துன்மார்க்க ஆலோசனை நடந்ததான என் கால்கள் அடிக்கப்பட்டது. என் கால் அடிக்கப்பட வேண்டியது ஆணிகள் அவர் காலில் ஏற்றுக்கொண்டா. என்னுடைய தவறான சிந்தை, அக்கிரம சிந்தையில் இருந்த என் தலையில் சூட்ட வேண்டிய முள்முடிகள் அவர் தலையில் சூட்டப்பட்டது. அந்த நீதிமான் மடிந்து போகிறது ஒருவர் என்ன பண்ணதில்லை, மனசில் வச்சுக்கிறதே கிடையாது. மனசில் வச்சுருந்தான்னா பாவம் செய்வானா? சொல்லுங்களேன். கெட்ட வார்த்தை பேசுவானா? நீதிமான அவர் அந்த நீதிமான குறித்து நம்ம மனசில் வச்சுக்கிறதே கிடையாது. மாயும் மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரதான் மனசில் வச்சுக்கின்னு அழுதுனே இருப்போம். அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, இவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்களே அப்படி ஆயிட்டாங்களே. ஆனால் நீ எப்படி ஆயிட்டேன்னு தெரியலையே. ஏன்? நீதிமான குறித்து மனசில் இல்லை. அதனால தான் இன்னைக்கு அநேகர் வீண் சிந்தனைனால என்ன ஆயிட்டாங்க, வீணராக ஆயிட்டாங்க. தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தாத காரணம் என்னன்னா, நீதிமான் மடிந்து போனதை மனசில் யாருக்குமே இல்லை. அவர்னா 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், டோட்டலாக 33 வருஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டார். அவர் யார்? அவர் கடவுள். கடவுள் எதுக்காக அமிச்சார்? உன்னையும் என்னையும் பாவத்தில் மீட்டெடுக்க தான் அமிச்சார். அது நினச்சி பார்த்தியா? அதனால தான் மாதம் ஒரு அதிகாரத்தில் படிக்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார். அதை நீங்கள நான் நினைக்கிறோமா? இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. ஏதோ ஒரு இருதுன்னு சொல்லுது. ஏன் பாஸ்டர் இன்றைக்கி பேசுகிற பிரசங்கம் நான் அதிகம் பேசுனா எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு? இன்றைக்கி தானே அவர் பேசுகிறார், இன்றைக்கி தானே ஏன் வாய் திறந்தார். ஆமென்.
அல்லேலூயா. அவர் எப்போ வாய் திறக்கிறார் அப்போ தானே நான் பேச முடியும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். அடுத்தது படிங்க 57:1. சீக்கிரம் வாங்க. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பார்த்தீங்களா, யார் போயிருந்தா? முட்டாள் எடுத்துனா பரவாயில்ல சொல்லுவாங்கள்ல, எவனுக்கோ சாவல், இந்த நல்ல மனுஷன் போயிட்டானே. சில சாவல் சொல்லி அழுவாங்க, கடவுள் என்ன ஏற்றுக்கூடாதா? உன்னை ஏற்றுக்கு என்ன பண்ண போறாரு? அங்கே சாவல் அழுவது பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க, ஐயோ ஐயோ என்ன ஏற்றுக்கூடாதா கடவுள், இவனை விட்டுக்கூடாதுன்னு. அவர் தான் யார் ஏற்றுக்கிறாரு? புத்திமான். யார் ஏற்றுக்கிறாரு? அப்போ புத்திமான் போயிட்டேன்னா மீதி இருக்குது யாரு? சொல்லுங்களேன். புத்திமான் எடுத்துட்டான மீதி இருக்குது யாரு? முட்டாள், புத்தி இல்லாதவன். அப்போ நம்மளுக்கு புத்தி சொல்வதற்கு ஒருத்தர் வேணுங்க. ஆமென். அது எப்போ நடக்குன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்லாம் வருகை குறித்து தான் ஆண்டவர் பேசணும். இன்னைக்கு என்ன காலையில் பேசினார். இனி வரக்கூடிய நாட்களில் வருகை குறித்து தான் பேச போகிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இவ்வளோ கண்டிப்பாக ஆவியா நம்ம சபைக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆமென். என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதிக்கணும்னா யார்கிட்ட போய் சம்பாதிக்கணும்? யார்கிட்ட சம்பாதிக்கணும்? இப்போ நீங்கள் என்கிட்ட, நான் ஒரு பணக்காரன், என்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்? என்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்? என்கிட்ட வேலைக்கு வந்தால் என் பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோல் புத்திமான் உள்ள இயேசு நீ தேடி வந்தால் உனக்கு புத்தி கிடைக்கும். ஆமென். அதுதான் சொல்ல, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதி. எங்கே போய் சம்பாதிப்ப புத்தியா? தேவாலயத்தில் சம்பாதி. இங்கே வா, இங்கே கையை தட்டு, கர்த்தரை துதி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நீ அதெல்லாம் செஞ்சானா உனக்கு அவர் சம்பளம் என்ற புத்தியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை புத்திமான் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். சீசருக்கு தெரியல. சீசருக்கு கூட இந்த சீசருக்கு சொன்னார், எப்பா 1 மணி நேரமாக அது வீழ்த்து ஜெபிங்கடா, சோதனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபிங்கடான்னு சொல்கிறாரு. இந்த சோத்துமானுங்க துண்டு இயேசுக்கு நேரம் கொடுப்போனா ரொட்டி கிடைக்கும், மீன் கிடைக்கும், இதுக்கே போயிட்டானுங்களா கண்ட. அவரும் எவ்வளோ உருவாக்குறாரு, ஆனால் உருவாகலை. ஆமென். ஏன்னா நாங்கன்னா கடவுளா? நாங்களா இயேசுவா? நாங்களா பசுத்தாவினால் பெற்றோம்? இல்லையே. எங்கள் அம்மா என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாங்க. இப்படியே நம்முடைய காலத்தை பிசாசு நம்மனா முடக்கி வச்சுட்டு ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்மளை முன்னேறவே விடலை. ஆமென். பாஸ்டர் நீங்கள் இருக்கலாம் பாஸ்டர், நீங்கள் ஊழியத்துன்னு ஒப்பு கொடுத்து வந்தீங்க பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாருக்கும் ஒரே இயேசு தான். அந்த ஒரு இயேசு சிந்தனை ரத்தம் தான் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சது. ஆமென். நீதிமான் மடிந்து போகிறது யாரும் மனசில் வச்சுக்கிறது கிடையாது. நீதிமான் எடுத்துக்கொள்ளாது, புத்திமான் எடுத்துக்கொள்கிறதும் ஒருவரும் சிந்தனை இல்லை. என்ன இல்லை? சிந்திக்கிறது இல்லை. சிந்திக்கணும், சிந்திக்கணும். இன்னைக்கு யார் சிந்திக்கிறான்? சிந்திக்கிறது டைமே இல்லை பாஸ்டர். எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் நோண்டினது எங்கே டைம் இருக்கும்? உன்னை கர்த்தர் எங்கேருந்து எப்படி கொண்டு வந்தார்னு சிந்திக்கிறியா நீ? தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, 40 வருஷம் உன்னை வனாந்திர வழியா உன்னை என்ன பண்ண நடத்தி வந்தேன். அல்லேலூயா. எதுக்காக நடத்தி வந்தாரு? என்னுடைய கட்டளை கை கொள்வியா, கை கொள்ளாமல் போயிடுவே என்று சொல்லி உனக்கு ஒரு சோதனை வைக்கிறார். ஆனால் அந்த சோதனையில் இவங்க என்ன பண்ணுறல, சிந்திக்கலை. நம்ம அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தோமே, வைக்கோலை எடுக்கணும், கல்லை சுடணும், இப்படி கடினமாக நம்மளை வேலை வாங்கினானே. நம்ம கூக்குள் இட்டோன்னையும் ஆண்டவர் ஒரு மோசே அனுப்பினாரே, அவர் எங்கேயோ பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டின்னு போகிறாராமே, அது ஒரு கானானாமே. அந்த கானானுக்குள்ளே பிரவேசத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாருன்றது இவங்க சந்தோஷமாக போகலை. திரும்பி பார்த்து போகிறாங்க. ஐயோ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துமே. சிந்திக்கிறதுல பாருங்கள், நல்ல சிந்தனை கிடையாது. இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிற நல்ல சிந்தனை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மாட்டுகள் அந்த சிந்தனை கிடையாதுங்க. மனுஷனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சிந்தனை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரியாமல் போகும்போது உன் வீண் சிந்தனையினால உன் இருதயம் இருள் அடைகிறது. உன் இருதயம் இருள் அடைச்சிட்டா எப்படி உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வருவார்? ஏன்? புத்தி இல்லை, புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் இப்போ யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு?
அவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இப்போ அவர் போயிட்டாரு. அதுக்கு தானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலிருந்து வெயிலில் போனால் எதனுடைய அருமை தெரியுமா? நிழலோட அருமை தெரியுமா? அந்த நிழல் தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென், அல்லேலூயா. அந்த புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கூடுகிற சீஷர்களோ கூட பிறந்தவங்களோ யாருக்குமே தெரியல. எதுக்கெடுத்தாலும் பரிகாசம், எதுக்கெடுத்தாலும் சிரிப்பு, எதுக்கெடுத்தாலும் கிண்டல் கேலி. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். நீதிமான் மடிந்து போகிறதும் புத்திமான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். நீதிமான் தேசத்தில் குறைய திறப்பலின்றி அழுது ஜெபிக்கிற மனுஷர்கள் குறையும் போது தேசத்தில் அழிவு பெருகிட்டு வருது, மறந்துடாதீங்க. உங்கள் தாத்தா பாட்டி பூட்டம் கேட்டு பாருங்கள், கொரோனான்ற ஒரு வியாதி வருமானு கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மை வியாதி, கால்ரா, இதுதான் தெரியும். ஆனால் இன்றைக்கி விதவிதமான வியாதி வருது. அடுக்கடுக்காக கட்டினுங்கிற ஹாஸ்பிட்டலு வியாதி அடுக்கடுக்காக தான் வந்து நிற்குது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் மடிந்து போகிறான், புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சமாதானத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்களா? தங்கள் படுக்கையில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நீ அலைந்து கொண்டிருக்கிற. ஏன்? இப்போ உனக்கு புத்தி சொல்கிறது யாருமே இல்லை. சில சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இருந்தானே என்ன எப்படிலாம் வளர்த்துருப்பார் தெரியுமா? அப்பா போன பிறகு தான் அருமை தெரியும், அம்மா போன பிறகு தான் அந்த அருமை தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிச்சு கொள்ளுங்க. அதுதான் சொல்கிறாரு, எதை காத்துக்கொள்ளணுமா? புத்திமதியை காத்துக்கொள். மதிக்கணும். புத்தி என்ன பண்ணோம்? மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடு. புத்திமதி காத்துக்கொள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புத்தி தான் ஆண்டவராகிய இயேசு நம்மளுக்கு அவர் சொல்லி தருவார். அது காத்துக்கொள், அது காத்து நடக்க கற்றுக்கொள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவ சொன்னமே, நன்றாய் கவனித்துக்கொள். ஏன் இந்த டிராபிக் மார்ச்சுன்னா, நீதிமானுக்கு போய் என்ன சொன்னார்? அப்போ இன்னைக்கு நீதிமான் குறைஞ்சிட்டான். நீதிமான் சொல்கிறதுக்கு இன்னைக்கு இல்லை, நீதி நிறைவேற்றதுக்கு இல்லை, நீதி குறித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. மக்களை நயங்காட்டி ஏமாற்றி வஞ்சகமாய் கொண்டு போகிற பிரசங்கியாருக்கு இன்னைக்கு எழுப்பிட்டாங்க. கண்டித்து பேசக்கூடிய உபதேசர் இன்னைக்கு தேசத்தில் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எத்தனை சர்ச்சில் பெரம்பு வச்சுன்னு பிரசங்கம் பண்ண முடியும்? ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அன்போட வருவா. பெரம்பு எதுக்கு? பெரம்பு எதுக்கு? மதியினத்தை அகற்றம். பெரம்பு எதுக்கு? பாதாளத்து போகிறதை தடுக்கும். பெரம்பு எதுக்கு? ஞானத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு சத்தியமே தெரியாது. இங்கே சத்தியம்னா இங்கே எல்லாமே இருக்கும். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பான வார்த்தை இங்கே இருக்கவே இருக்காது, பாசமான வார்த்தை இங்கே இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. பாசம்லாம் ஒரு நாளைக்கு வேஷமாக மாறிடும். கடிந்து கொள்வதற்கு நீ திரும்பு, கடிந்து கொள்வதற்கு நீ திரும்பு. வசனம் அதை தான் சொல்லித்தருது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, மீதி இருக்கிற 363 நாட்கள் கர்த்தர் வாழ்க்கையில் செய்யணும்னா நீ இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். எந்த சர்ச்சுக்குன்னா போ, வசனம் பைபிளும் கையில் இருக்குது, அதை படித்து அதன்படி கைக்கொள். கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் வாங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ கர்த்தர் நன்மையான தருவார்னா பிசாசுனா தருவான்? இன்றைக்கி எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுறாங்களா? சத்தியத்தை கை கொள்கிறோமா? சொல்லுங்களேன். இல்லை. அதனால தான் நம்ம என்ன பெறதில்லை, நன்மையே பெறதில்லை. என்ன பெறதில்லை? நன்மை பெறதில்லை. ஆமென், அல்லேலூயா. தீமை தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுருக்கு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒரே ஒரு மந்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சின்ன பின்னமாயிடுது. ஏன்? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிற்கலாம். எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? ஏன் பலன் இல்லை? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இல்லை. அந்த அபிஷேகம் வரணும்னு என்ன பண்ணோம்?
நேரத்தோடு சபைக்கு வரணும், ஆராதனை பங்கு பெறணும், அபிஷேகத்தில் கர்த்தரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது அந்த அபிஷேகத்தினுடைய பலன் உன் மேலே வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் பிள்ளை கற்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது பசுத்தாவின் நிழலாயிட்டார். அப்போ அந்த நிழல் படும்போது அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? கற்பம் உண்டாச்சா? என்ன உண்டாச்சு? பலன். ரெண்டாவது அவங்க கற்பம் தரிக்கிறாங்க. முதலாவது பலன் தேவை. நீ இன்றைக்கு சோதனையை எதிர்த்து நிற்க பலன் தேவை. அதுதான் யோசபாத் சொல்லுகிறான், நிற்க எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. 3 தேசத்திலிருந்து வருகிறார்கள், ஆனால் அவன் நிற்க பலன் இல்லை. திருப்பி அவனுக்கு பலன் தேவைக்காக என்ன பண்ணுறான்? ஒரு உபவாச நாளை நியமிக்கிறான். எல்லாரும் ஒருமனப்பட்டு துதிக்க, தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. அங்கே துதி எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பலன் உண்டாகுது. எதிராளிகளுக்கு என்ன உண்டாகுது? விரோதம் உண்டாகுது. உனக்கு பலன், எதிராளிக்கு விரோதம். அவங்களுக்குள்ள என்ன உண்டாச்சு? வாக்குவாதம் வந்து உண்டாகி வெட்டு உண்டு மடிந்து போகிறது. என்ன தேவை? அபிஷேகம் என்ற ஒரு பலன் உனக்குள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நன்மையானதே என்ன பண்ணுவாரா? தருவார். யாருக்கு தருவார்? நன்மையானது யாருக்கு தருவார்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர் சேர்த்து கொள்ளுவர்களையும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு, மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவர்களுக்கு, அவர் சொன்னதை சொல்லுகிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தர் என்ன தருவார்? ஹலோ, கர்த்தர் தெரிந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் இதுவரையே நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம நன்மையே வரலைன்னா, தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்கிறதுக்கு நம்ம எதுக்குமே கீழ்ப்படுறதே கிடையாது. என் வழி தனி வழி, என் இஷ்டமாக தான் நான் போவேன் அப்படின்றது ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கர்த்தரிடத்தில் என்ன பெற முடியல? நன்மை பெறவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்மை நீங்கள் பெறணும்னா நன்மை எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. நன்மை எங்கே இருக்குது? நன்மை எங்கே இருக்குது? யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையானதை, நன்மையானதை, எந்த ஈவும், எந்த பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இல்லை. இது எங்க இருக்குது? பரத்திலும். முதல்ல பரத்திலிருந்து, பரலோகம் இருக்கிற இடம் எங்க? பரலோகம். அது யார் கண்ட்ரோல் இருக்குது? பிதாவின் கண்ட்ரோல் இருக்குது. ஜோதியின் பிதாவின் கண்ட்ரோல் இருக்குது. ஆமென். அப்போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு பெரிய வாட்டர் டேங்க்கு நம்ம வச்சுருக்கிறோம். அந்த வாட்டர் டேங்கில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா அந்த வாட்டர் டேங்க்லேருந்து என்ன வரணும்? ஒரு பைப் லைன் வரணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த பைப் லைன்லேருந்து கடைசி ஒரு முடிவில் ஒன்று வரும். அது என்ன? டேப்பு, கோலா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இது 3 ஒரே இணைப்பில் தான் இருக்கணும். டேங்க்கு தான் பிதா, பைப்பு தான் இயேசு, பைப் லைன் தான் இயேசு, குழாய் டேப்பு யார்? ஒரு பசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. டேங்க்கு ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க. ஒரு 1000 வீடுகளுக்கு அந்த தண்ணி தான் கொடுப்பாங்க. ஆமென். ஆனாலும் வீட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? பைப் லைன் கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்ட்ரீட்டில் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப்பு, ஒரு 4 அங்குலமோ இல்லை 5 அங்குலம் பைப் ஒன்று லைனில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு பைப்பு வீட்டுக்கு லைனுக்கு எடுத்துக்கிறோம். ஆனாலும் பெரிய பைப்பில் வர்றதும் தண்ணி தான், சின்ன பைப்பில் வர்றதும் தண்ணி தான். ஆனால் இது ரெண்டும் எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து, பிதாவுக்கிட்டேருந்து இறங்குது. ஆமென். அப்போ அங்கேருந்து யார் இறங்கி வந்தது? இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் பைப் லைனு. அந்த பைப்பில் இருந்து கடைசியாக நீ ஷவர் வச்சாலும் சரி, நீ பாத்ரூமில் வச்சாலும் சரி, நீ சிங்கில் வச்சாலும் சரி, நீ சமையல் ரூமில் எங்கே வச்சாலும் அந்த தண்ணி தான் வரும். ஆனால் டேப் எத்தனைனா போட்டுக்கலாம், பைப் லைன் ஒன்று தான் வரும். மெயின் லைன் எங்கேருந்து வரணும்? ஒன்று தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிலிருந்து உனக்கு என்ன வருது? எது இறங்கி வருது? நன்மை இறங்கி வருது. அப்போ அவர்கிட்ட என்ன இல்லை? அந்த டேங்கில் என்ன இல்லை? தீமை இல்லைங்க.
ஒன்லி நன்மை மட்டும்தான் இறங்கி வருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வானம் தன் மழையை பொழியுது. ஒரு இடத்துல நெல் விதைக்கிறான், ஒரு இடத்துல வேறு இடத்துல, ஒரு இடத்துல எள்ளு விதைக்கிறான், என்னென்னலாம் விதைக்கிறான். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே தண்ணி தானே. எல்லாத்துக்கும் அறுவடை மாறும். அல்லேலூயா. 3 போகம் நடத்தும் போது ஒவ்வொரு போகத்துக்கும் ஒவ்வொரு மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ற போல விதைப்பாங்க. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், எதை விளைச்சாலும் தண்ணி ஒன்று தான். எதை விதைச்சாலும் கடல் தண்ணி தந்து ஊற்றி வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பேரும் கடல் தண்ணி தான். ஆனால் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆங்கிலத்தில் சீ வாட்டர். என்ன வாட்டரு? சீ வாட்டர். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் அது உப்பு தண்ணி பயன்படுத்த முடியாது விவசாயத்துக்கு. அல்லேலூயா. அந்த தண்ணி எங்கே இருக்குது? பூமியில் இருக்கு. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பூமியில் இருக்கிறதான சில ஆசீர்வாதங்கள் பிசாசு நம்ம கொடுக்கலாம். ஆனால் துரிதமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் நிற்காது. அல்லேலூயா. கொள்ளடிச்சு ஊரடிச்சு வீட்டு வலையில் போட்டுக்கின்னு அவனை ஏமாத்தலாம். இன்றைக்கி எங்கே உட்காந்துக்கிறான்? ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறான்? நெஞ்சு வலிக்குது. ஏன்டா வந்ததுன்னு உங்களுக்கு வலி? ஊரில் இருக்கிறது எடுத்து வச்சுக்கினா நெஞ்சு தான் வலிக்கும். ஆமே. அல்லேலூயா. என்ன தான் இது கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க, பெயில கொடுக்க மாட்றாங்க. ஊர் போட்ட சொத்து சேர்த்துச்சுன்னா இதுதான் வரும். துரிதமாக வந்துச்சு, அது நிற்காது. எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து மாறி போயிடுறான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் போதும் என்று மனதோடு வாழு. ஆமேன். அல்லேலூயா. ஆசை போகக்கூடாது, பொருளாசையில் போகவே கூடாது. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்த நினைச்சா ஜனாதிபதி கூட தடுக்க முடியாது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தால் அது தடைபடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்களுக்கு கர்த்தர் நன்மை தருகிறார்னா நன்மை எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அல்லேலூயா. அப்போ எப்படி உன் வாழ்க்கையில் தீமை வந்தது? தீமை எப்படிங்க வந்தது? அங்கேருந்து நன்மை தானே வந்துச்சு. தீமை எப்படி வந்துச்சு சொல்லுங்களேன். தீமை எப்படி வந்துச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பாத்ரூமில் ஃபஸ்ட்லாம் தனித்தனி டேப் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு டேப் இப்படி, ஒரு லைன் இப்படி தொங்குது, ஒன்று இப்படி தொங்குது, ஒன்று இப்படி தொங்குது. மொத்தத்துக்கு ஒன்று தான் இப்படி வச்சுருக்கிறான். இப்படி திருப்பினா இப்படி சுட தண்ணி வருது, அப்படி திருப்பினா சில்லு தண்ணி வருது. கவனிச்சிருப்பீங்களா? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வீட்டிலலாம் அந்த டேப் வச்சுருப்பான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டேப்பில் பச்சை தண்ணி தான் குளிச்சுருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று இப்படி திறந்தால் சுடு தண்ணி வருது, இது இப்படி திறந்தால் பச்சை தண்ணி வருது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உனக்கு உள்ளே இருக்கிற லைன் தெரியாது. ஆனால் 2 லைனும் ஒரே டேப் வழியாக தான் கொடுத்துருப்பான். ஆனால் உனக்கு டேப்பு மட்டும் தான் தெரியும். அது என்ன வித்தியாசமாகுது? இப்படி தரலாம் சுடு தண்ணி வருது, இப்படி தரலாம் பச்சை தண்ணி வருது. 2 லைனை அவனுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கிறான். ஆனால் நமக்கு ஒரு லைன் தான் முதல்ல தெரியும். இன்றைக்கி பிசாசு ஒன்றா லைனை கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஒரு லைன் தான் வச்சார் ஆண்டவர். ஏதேன் தோட்டத்தில் ஒரு லைன் தான் வச்சார். பிசாசு இன்னொரு லைன் கொடுத்துட்டான். இந்த கனியை புசிச்சா உனக்கு கண்கள் திறக்கப்படும், நீ தேவரை போல ஆயிடுவேன்னு சொல்லிட்டான். இப்போ அவனுக்கு நன்மை பிதாவிடத்தில் இறங்கி வந்ததை அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்? அதை டம்மி ஆக்கிட்டு இந்த லைனை போட்டு கொடுத்துட்டான். எந்த லைனை போட்டு கொடுத்துட்டான்? தீமை லைனை கொடுத்துட்டான். இப்போ தீமை உன் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? பிதா கிட்டேருந்து வர்றதானே இந்த லைனு பிதா கிட்டேருந்து வருது. இதை அடைச்சிட்டான். இதை எடுத்துகிட்டு குறுக்கில் வந்து அந்த லைனை கட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு இந்த பிளம்பரை கூட்டு வந்து என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? இந்த லைனை சொருவிட்டான். அவ்வளோதான். இப்போ இது நமக்கு எது வருது? தீமை தான் வந்து இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அழகாக ஆண்டவர் சிஸ்டமேட்டிக் அழகாக வச்சார். எப்போ இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் தீமை நம்மளை விட்டு போகலை. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 4வது பாயிண்ட் என்ன? கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானது தருவார்னா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. யாக்கோப்பு 1:17 என்ன சொல்லுது? பரத்திலிருந்து ஜோதிகளின். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வர வரையும் நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விவசாயிகளுக்கு வித்தியாசம் உண்டு. ஒன்று வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, ஒன்று வானம் பார்த்த
பூமின்னு சொல்லுவாங்க. அவனுக்குன்னா வானம் பார்த்து பூமி, மழை இல்லைங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர் மேலே இருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெஞ்சாதான் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வேறுபாடு பண்ணுவான். ஆனால் இன்னொன்று வச்சுருப்பான், ஒரு ரெட் கலர் சுவிட்சு ஒரு கிரீன் கலர் சுவிட்ச் வச்சுருப்பான். நேராக டப்புன்னு போட்டானா போரில் தண்ணி புஷ்ஷுன்னு வரும். இது எங்கேருந்து வருது? இது பூமியிலேருந்து வருது, அது மேலேருந்து வருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ரெடியாக அப்பப்போ போட்டு 3 போகம் பண்ணுவான். அவன் ஒரு போகம் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு பம்ப் செட்டும் இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லி காத்திருப்பான். ஆமென். அதுதான் தாவீது சொன்னார், எனக்கு ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு. இந்த பூமியில் நீ பார்க்காத, இந்த பூமி உனக்கு சொந்தம் இல்லை. பரத்தில் இருக்கிற யாரை பாரு? பிதாவே பாரு, ஜோதியின் பிதாவே பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தான் வாழ்ந்தார். ஆனால் இந்த பூமியில் ஒன்று கூட அவர் கீழே பார்த்து அற்புதம் செய்யலை, எல்லாமே மேலே பார்த்து தான் செஞ்சார். ஆமென். பூமியில் படுத்து கிடக்கிற லாசரு செத்து போய் அழுகி கிடக்குது. மாத்தால் சொல்கிற நாரன்னு சொல்லுது. ஆனால் அந்த நாற்றத்தை மாற்றுறது எங்கேருந்து வரணும்னா பிதாவின் ஜோதியிலிருந்து இறங்கி வரணும். ஆமென். இப்போ அந்த மரித்து போனவனுக்கு அந்த ஜீவன் எங்கேருந்து வரணும்? பூமியில் தான் வரணும், பரத்துலேருந்து இறங்கி வரணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றணும். நம்மளுக்கு எல்லாருமே இங்கே இருக்குதுன்னா தெரியும். ஆனால் இப்போ அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாறணும்னா அது எங்கேருந்து வரணும்? நன்மை எங்கேருந்து வரணும்? பரத்துலேருந்து இறங்கி வரணும். அதனால தான் அம்மாவை பார்த்து சொன்னார், ஸ்திரியே என்ன பண்ணு, இன்னும் என் வேலை வரல அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன? அந்த வேலை என்னென்ன? பரத்துலேருந்து நன்மை இறங்கி வர வேண்டும். அது வர வரையும் யார் வெயிட் பண்ணோம்? யார் வெயிட் பண்ணோம்? நீங்களும் நானும் வெயிட் பண்ணோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திரு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் காத்திருக்கிறதே இல்லை, யாரும் காத்திருக்கிறதே இல்லை. எதுக்கத்தால தீர்க்கதரிசின்னு ஓடுறோம், நம்பி நம்பி. எதுக்கத்தால தீர்க்கதரிசி அவர் சொன்னா போதும், இவங்க சொன்னா போதுன்னு. அதனால தான் இன்னைக்கு அதிகமாக நடக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது கிடையாது, தேவனை தேடுறது கிடையாது. எல்லாம் சோம்பேறி. ஆன்லைனில் பணத்தை அனுப்பிச்சிட்டா போதும், கூகுள் பிள்ளை அனுப்பிச்சிட்டா போதும், அவர் நம்ம ஜெபிச்சுடுவார். எப்படி? எல்லாம் இப்போ பணத்தை அனுப்பிச்சிட்டா போதும். பணத்தினால தேவ பிள்ளைகளை பரலோகத்திலிருந்து நன்மை இறங்கி வராதுங்க. அல்லேலூயா. நீ பங்காளராக மாறி, நீ எந்த ஆளாராக மாறு, பரத்திலிருந்து இலவசமாக வர்றதை வாங்கிக்கோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 10,000 ரூபா கொடுத்தா உங்களை டிவியில் போட்டு உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம், கல்யாண நாளுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு. எத்தனை குடும்பம் சீர்பட்டுக்குது? எத்தனை குடும்பம் உருப்படியாக இருக்குது? ஜெபிக்கிறவங்க கரெக்டாக தாங்கிறாங்களா? போட்டில் போகிறாங்க, தண்ணி வச்சுனே போகிறாங்க. அந்த ஜபம் எப்படி கேட்கப்படும்? அந்த ஜபத்துக்கு என்ன பேர்? அருவருப்பான ஜபம். இயேசு சகை வீட்டுக்கு போனார், என்ன வாங்கிட்டு வந்தார்? மாத்தாள் வீட்டுக்கு போனார், என்ன வாங்கினார்? பரத்திலேருந்து வரணுங்க, காத்துரு. அப்புறம் தான் தண்ணீரை திராட்சரசமாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரத்திலேருந்து இறங்கி வந்தது யார் பார்த்தது? பரத்திலேருந்து இறங்கி வந்த நன்மை யார் பார்த்தது? இயேசு தான் பார்த்தாரு. கூட இருக்கிற யாருக்கும் பந்தி விசாரிங்க யாருக்குமே பார்க்கல. பார்த்தாரு, மொண்டு கொடுறான்ட்டாரு. ஆமென். பார்த்தாரு, மொண்டு கொடுறான்னாரு. ஆனால் நமக்குள்ள அவிசுவாசம் தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே கரண்டி எடுத்து குழம்பு நல்லா கிண்டிட்டு எல்லாத்தையும் போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அப்படி கொதி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ரைட் சைடில் கரண்டி எடுக்கிறது, இந்த லெஃப்ட்டில் ஊற்றி இப்படி நக்கிடுது. அதில் தான் குழம்பு சீர்வில்லை, உருப்படலை இன்றைக்கி. அதில் தான் வீட்டுக்காரனை குறை சொல்லுங்கிறான். குழம்பு காரணம் இதில் ஏற்று ஒரு நாளாவது ஒரு சகோதரியாது இப்படி டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்களேன் சகோதரி, செஞ்சுக்கிறீங்களா? ஒரு நாள் நான் லெஃப்டில் கரண்டி எடுத்து இந்த கையில் ஊற்றி ஒரு நாள் டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? எத்தனை வருஷம் நீ கறி குழம்பு செய், எத்தனை வருஷம் மீன் குழம்பு செய், எத்தனை வருஷம் நீ காரக்குழம்பு வை, கருட்டு குழம்பாது வை, ஆனால் ஒரு நாள் கூட இந்த கையில் எடுத்து இப்படி ஊற்றி டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இதில் தான் மொண்டு இந்த கை உதவாத கையில் ஊற்றி, சீர்படாத கையில் ஊற்றி நக்கி நக்கி ஒன்றுமே நான் போச்சு. ஆனால் இயேசுநாதர் கையிலையும் ஊற்றி பார்க்கல, டம்புலையும் ஊற்றி பார்க்கல, எதுவுமே பண்ணலங்க, கிட்ட கூட பார்க்கலங்க. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மைக்கு காத்திருந்தார். அங்கேருந்து வந்தது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. எல்லாம் என்னடா அது மொண்டு ஊற்றுன்றாங்க, ஊற்றியாச்சு, காத்துனுக்குறாங்க.
எதுவுமே பண்ணல. இவர் வந்து எதுவும் ஊற்றலை, கலக்கலை, எதுவுமே பண்ணல. போய் பண்ணியிருந்தா முதல்ல அந்த இடத்துல போய் யாருங்க பண்ணியிருக்கணும்? கச்சால நிரப்பியாச்சு. நிரப்பணுன்னு என்ன பண்ணிருக்கணும்? ஏசு கிறிஸ்து போயிட்டு பிதாவின் நாமத்தினால என்ன பண்ணுறேன், இப்போது தண்ணீரே திராட்சரசம் ஆகட்டும் சொன்னாரா? சொன்னாராங்க? சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்கூடாதா? சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. அதான் ரகசியம். இப்போ இவங்களுடைய பிரமிப்புனா என்ன தெரியுமா? என்னவோ அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டாரு, ஸ்திரியே உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டாரு, இன்னும் வேலை வரலன்னு சொல்லிட்டாரு. இவனா சின்ன பையன்கிட்ட போய் இந்த அம்மா நின்று கிடக்குது, அவர் நோடனா இன்னும் வேலை வரலன்னு சொன்னிக்கிறார். இப்படி தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் கண்ணை போடுங்க நான் சொன்னார் இல்லையே. அவர் அமைதியாக இருந்தார். வேலை வந்ததுங்க, ஜோதி இடத்துலேருந்து இறங்கி வந்ததுங்க, பரத்துலேருந்து இறங்கி வந்தது. பார்த்தாரு, மொண்டு கொடுறான்ட்டார். ஆமென், அல்லேலூயா. அதே போல தான் கல்லறையான போய் நிற்கிறாரு. பூமியிலேருந்து வரல நன்மை, மேலேருந்து இறங்கி வந்தது. ஆனால் வரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா சொல்லுது, பதட்டப்பட்டு என்ன சொல்லுது, இப்போது நார்மன்ட்டார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. என்ன சொன்னா தெரியுமா அந்த இடத்துல? நீ விசுவாசித்தால், அதை தான் சொல்லிட்டார். இப்போ நீ விசுவாசத்தோடு நின்று தேவ மகிமை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன். இப்போ அங்கேருந்து இறங்கி வந்துச்சு. இப்போ இறங்கி வந்தது யார் பார்த்தது? இயேசு பார்த்தார். பார்த்த உடனே என்ன சொன்னார்? லாசருவே எழுந்து வான்ட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, லாசருவே எழுந்து வான்னு சொன்னார். என்னடா அது? வந்தார், கல்லை புரட்டுன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அவர் அண்ணாந்து எதை பார்த்தாரு? தேவனை பார்த்தாரு. இறங்கி வந்துடுச்சு. அவரை பார்த்தோன்னே இறங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். பைப் லைன் கரெக்டாக இருந்தால் தண்ணி கரெக்டாக வரும். ஆமென். வழியில் எங்கேயும் பெஸ்ட் ஆகிடக்கூடாது. வழியில் நீ எங்கேயும் திரும்பிடக்கூடாது. உன் லைன் எப்பொழுதும் பிதாவோடு இருக்கணும். ஆமென். இன்றைக்கி எத்தனையோ வாட்டர் லைனில் லாரி ஏறி எது ஸ்டப்பி ஆகிடுது, உடஞ்சி போயிடுது, இல்லை குப்பை பாய்ச்சிக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தா எப்போதும் உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு கரெக்டாக இருக்குமானால், லைன் கரெக்டாக இருக்குமானா, ஆண்டவரத்தில் தண்ணி கரெக்டாக வந்துனே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தண்ணி குளிக்கலாம், குடிக்கலாம், தோட்டத்தில் வச்சுக்கலாம், மரத்துக்கு பாய்ச்சலாம், எல்லாத்துக்குமே தண்ணி தான் தேவை. அதுபோல் தேவனத்தில் நன்மை பெற்றால் எல்லாமே உங்களுக்கு அந்த சகல ஆசீர்வாதத்தில் உன்னை நிரப்புவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்ற கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். கொடுப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேருந்து வரணும்? பிதாவிடத்தில், பரத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வருது. கொடுப்பேன்னு சொல்லிட்டு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை, ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? இப்போ பரத்திலிருந்து இறங்கி வந்தோடனையும் நம்மளுக்கு எதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? கர்ப்பத்தின் கனி. முதலாவது சந்ததி தேவை. முதலாவது என்ன தேவை? சந்ததி தேவை. இது எங்கேருந்து வரணும்? பிதாவிடத்திலிருந்து. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் பலன். அப்போ இது எங்கேருந்து வருது? இந்த பலன் பரத்திலிருந்து, கர்த்தரிடத்தில் நமக்கு வருது. அப்போது ஒரு மனுஷனுக்கு முதலாவது சந்ததி தேவை. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை? சந்ததி தேவை. முதலாவது கர்ப்பத்தின் கனி தருகிறார். கர்த்தர் நன்மை தருவார்ன்ற சப்ஜெக்ட் கீழே இது வருது. தேவன் அவர் என்ன தருகிறார்? நன்மையில் என்ன தராரு? முதல்ல கர்ப்பத்தின் கனி தருகிறார். ரெண்டாவது என்ன தராரு? மிருக ஜீவன்களின் மிருக ஜீவன். எதுக்கு? உனக்கு பணிவிடை செய்ய, உனக்கு தேவையான பால் குடிக்க, உனக்கு தேவையான சூடாய்ச்சனா மோர் குடிக்க, தயிர் சாப்பிட, வெண்ணெய் எடுத்துக்க, நெய் எடுத்துக்க. இதெல்லாம் எதுலேருந்து வருது? உன் வீட்டுக்கு இருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஏர் மாடு உளுர்த்துக்கு வச்சிருக்கிறாரு, பசு மாடு பால் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் வந்து ஒரு மாடு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் பைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ என்ன கொடுப்பாங்க? மாடு கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? தேவைகள்லாம் உண்டு. ஆமென். அது பாலும் கொடுக்கும், சாணியும் கொடுக்கும். அந்த சாணியை வரட்டி தட்டி அடுப்பேறி போடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ அதை ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கேஸ் வந்துடுச்சு. இப்போ மாடை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ எல்லாம் பாக்கெட் பால் வந்துனுக்குது. பவுடரில் கலந்து கொடுத்துன்னு கிடக்கிறான். ஆனால் அது பேர் நான் கொடுத்துக்கிறான் ஆரோக்கிய பால் கொடுத்துக்கிறான். அது குச்சா எங்கே ஆரோக்கியம் வரும்? சொல்லுங்கண்ணே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்குன்னு தனியாக ஒரு கொட்டா வச்சுருப்பாங்க, மிருக ஜீவன் வளர்க்கறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கற்பனையை நீ கை கொள்வது இல்லை. கர்ப்பத்தின் கனிக்கும் இன்னைக்கு
போதனை விட்டுடுறாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மிருக ஜீவனை மாத்திரம் இல்லை, அதுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? நிலத்தின் கனியிலும். இப்போ நிலை இல்லைன்னா நீ எப்படி பூவா கிடைக்கும்? சாப்பாடு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக விவசாய லேண்டு அப்படியே கரமாக போட்டு வச்சுருப்பாங்க, பயன்படுத்தாமல் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலத்தின் கனிகள். உன் நிலத்தின் கனியிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்க, 3 தரார் கர்த்தர். உனக்கு நன்மையானதை 3 தரார். முதலாவது கர்ப்பந்தினி தரார், 2வது மிருகஜீவனை தரார், 3வது நிலத்தின் கனியை தருகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இந்த வார்த்தையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ இனி மலட்டாக இருக்க மாட்டேன். கர்ப்பத்தின் கனியை தருவார். அல்லேலூயா. மிருக ஜீவன்களை தருவார். அது உன் தேவைகளை சந்திக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலிமா உனக்கு வருமானம் வரத்துக்கு தருவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல நிலத்தை தருகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்ப, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு தருவாரா? அடுத்த வருஷம் போட்டுக்குதா? நாளைக்குன்னு சொல்லிக்கிறாரா? என்னைக்கு தருவாரா? இன்றைக்கு தருவாருன்னா இந்த மேலே இருக்கிற வசனத்தில் இப்போ கேட்டதெல்லாம் நீங்கள் கை கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு குழந்தை கச்சா போதும், எனக்கு மிருக ஜீவன் இருந்தால் போதும், ஆடே குட்டி போட மாட்டுது, மாடே சனப்பட மாட்டுது, எல்லாத்துக்கும் இங்கே சர்ச்சுக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடிப்பார். உன் நிலத்தின் கனியை உனக்கு ஆசீர்வதிப்பார், மிருக ஜீவனுக்கு உனக்கு ஆசீர்வதிப்பார். உன் மலட்டை மாற்றி பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தருவார், ரெட்டிப்பான நன்மை தருவார். அல்லேலூயா. யோபுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை தந்தார். அவன் இழந்துட்டான், எல்லாமே கர்த்தர் ரெட்டிப்பாய் தந்தார். இன்றைக்கும் நீ இழந்து போய் வந்திருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போய் வந்திருக்கலாம். போன வருஷம் நீ எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். கை கெட்டதெல்லாம் வாய் கெட்டாமல் போயிருக்கலாம். வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதில் போயிருக்கலாம். நீ எறும்பு போல் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனாலும் எல்லாம் அடிச்சுன்னு போயிருக்கோம். ஆனாலும் போனாலும் போகட்டும், கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய காரியங்கள் இன்றைக்கு செய்வார். அவர் சொன்னார்னா அவர் செய்வாருங்க. அதில் மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. சொன்னது மனுஷன் அல்ல, அவர் மனமாருக்கு மனு புத்தினும் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? செய்வார். செய்வார்னா சொல்லுவார், சொல்வார், செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் உனக்கு ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை. நீ என்னைக்கு அவருடைய சமூகத்தில் கீழ்ப்படுகிறியோ அன்றைக்கு அவர் தர ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாள் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நீ நிலைத்திருந்தால், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகு, விடுதலையான பிறகு, இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த கடினமான உபதேசத்தை கேட்டு, இந்த கண்டிப்பான உபதேசத்தை நீ செவி கொடுத்து, தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய ஜீவனை நீ உயிருள்ள நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மையும் கிருபையும். செத்த பிறகுன்னு போடலங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். நீ உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மையும் கிடைக்கும், கிருபையும் கிடைக்கும். நீங்கள் நன்றியை சொல்லிகிட்டே இருங்க. அவர் நன்மை செஞ்சிட்டே இருப்பார், நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய லைஃப்பில் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை நன்மைகள் கணக்கு போட்டு பாருங்களேன். உங்களுக்கு கணக்கிலே வராது. கணக்கு இல்லாமல் செஞ்சுன்னுக்கிறார். ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்கிறார்.
அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு, ஒவ்வொரு மாதமும் செஞ்சுருக்கிறார், ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டுருக்கிறார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இயேசு என்ன பண்ணார், எனக்கு இயேசு என்ன பண்ணார், நான் சர்ச்சுக்கு போய் நான் என்னத்தை கண்டேன், நீ உயிரோடு அதை விட வேறு என்ன வேணும் உனக்கு இன்றைக்கி? ஆமென். அல்லேலூயா. உயிரோடு தான் நீ அவரை குறை பேசின்னு கிடக்கிறேன். அல்லேலூயா. அவரிடத்தில் நன்மை பெற்று அவருக்கு எதிராக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் நன்மை வரும்? அப்புறம் எப்படி தீமை தான் வரும். அதுதான் சொல்கிறாரு, தீமை விட்டுட்டுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை விட்டுட்டு என்ன போதும், உனக்கு நன்மை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரே டேப் மட்டும் பின்பற்றுங்க. 2 லைன் வேணும் நமக்கு. ஒன் வே. கிறிஸ்துவ என்றால் ஒன் வே. ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, அடிஷனாக ஒரு லைன் எடுத்துட்டாங்க. அதனால தான் வந்தது தீமையே. ஒழுங்காக பிதா சொன்ன லைன்லேயே போயிருந்தாங்கன்னா ஒழுங்காக நமக்கு ஜோதிடத்துலேருந்து என்ன இறங்கி வந்திருக்கோம், நன்மை இறங்கி வந்திருக்கோம். அல்லேலூயா. ஜீவனோட நாளெல்லாம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோம், நன்மை கிருபையே தொடர்ந்து இருக்கும். அவசரப்பட்டானுங்க, நிதானிக்கு தெரில. இன்னைக்கு நிதானமே இல்லை. அதனால தான் பிசாசு ஆதாமுகிட்ட போகாமல் ஏவாள்கிட்டயே பேச்சு டீலிங் வச்சுட்டு முடிக்கிற வரையும் ஏவாள்கிட்டயே வச்சுட்டு இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் நன்மையும் கிருபையும் தொடரணும்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் உனக்கு தொடரணும்னா இந்த வசனத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு. பைபிள் என்ன சொல்கிறது அதை ஃபாலோ பண்ணு, அது கீழ்ப்படி. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். அப்போ உன்னை தெரிந்து கொண்டதையும் உன்னை சேர்த்து கொண்டதுக்கும் என்ன காரணம், கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாக. அதுக்காகத்தான் உன்னை மற்ற ஜாதியிலிருந்து உன்னை பிரித்தெடுத்தார். அவருக்கென்று பசுத்தத்தோடு வாழ்வதற்கு உன்னை என்ன பண்ணுறாரு, பிரித்தெடுத்தார். அதுதான் லேவியராகமம் 20:26 பார்க்குறமே. படிங்க, லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த நோக்கம் எதுக்கு? உங்களை தெரிந்து கொண்டார், பிரித்தெடுத்தார், சேர்த்து கொண்டார். சொல்லுங்க, தெரிந்து கொண்டார், பிரித்தெடுத்தார், சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளே, பாலிருந்து தயிர் பிரியுது, தயிர்லேருந்து மோர் பிரியுது, மோர்லேருந்து வெண்ணெய் பிரியுது, வெண்ணெயிலேருந்து நெய் பிரியுது. ஆமென். நீங்கள் சுகந்த வாசனையாக நீங்கள் காணப்படும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி வருஷத்தை நன்மையினால் என்ன பண்ணுறாரா, முடிசூட்டி என்ன பண்ணுறாரா, வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டி உங்களை நெய்யினால. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நெய் வாசனை, தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இந்த ஆண்டு துவக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. 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 தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாதைகள்லாம் நெய்யாய் பொழியும். உங்களுடைய பாதைகள்லாம் நெய்யாய் பொழியும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். பாலுடைய ரேட்டு வேறு, தயிருடைய ரேட்டு வேறு, மோருடைய ரேட்டு வேறு, வெண்ணையுடைய ரேட்டு வேறு, நெய்யுடைய ரேட்டு வேறு. அப்படிப்பட்ட காஸ்ட்லியான பொருளையே கர்த்தர் உங்களுக்கு என்ன கொண்டாராரா, உங்கள் பாதைகளாக என்ன கொடுக்குறாரா, நெய்யினால் பொழியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரில. குழந்தைகள் மட்டும் பருப்பில் கலந்து ஊட்டியிருப்பாங்க, நிலாவை காட்டின்னு ஆயா வடை சொல்கிறாங்க காட்டியிருப்பாங்க. அதோட நெய்யை நம்ம பார்த்தது இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதில் தான் இன்றைக்கி ரொம்ப பேருக்குன்னா இல்லை, இடுப்பு நிற்க மாட்டுது, எலும்பில் பலன் இல்லை. நெய்யை நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் கெட்ட கொழுப்பு கிடையாது. ஆமென். நெய்யினால் பொழிவார். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கர்த்தர் நெய்யினால் உங்களை பொழிவார், நன்மையினால் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிதான் எழுப்பி நிற்கலாமே.